4,51,00,000 ரூபாய் மதிப்பு மிக்க 3,550 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல் செய்த தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழுவிடம் பதில் கூறினார். உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட தங்க கட்டிகளை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். சிவகங்கை மாவட்டம் எஸ்எஸ்கோட்டை சோதனை சாவடி அருகே தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழு அலுவலகம் தேர்தல் நடத்தை விதிகளை அமல்படுத்துகிறது. கூட்டுறவுசார் பதிவு அலுவலர் ஷேக் அப்துல்லா தலைமையிலான குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அவ்வழியாக வந்த வங்கிகளுக்கு பணம் எடுத்துச் செல்லும் வாகனத்தை பரிசோதித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அந்த இடத்திற்கு வருகை காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வகுமார் உள்ளிட்ட போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற விசாரணையில் புதுக்கோட்டை, காரைக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தனியார் தங்க நகை கட்டிகளில் இருந்து மதுரையில் உள்ள தங்க நகை கடைகளுக்கு சுமார் 4,51,00,000 மதிப்பு மிக்க 3,550 கிலோ மதிப்பு மிக்க தங்க கட்டிகளை எடுத்துச் சென்றதாக கூறப்பட்டது. இருப்பினும் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்டதால் வாகனத்தோடு தங்க நகை கட்டிகளை பறிமுதல் செய்த நிலையான குழு அலுவலர்கள் மற்றும் போலீசார் திருப்பத்தூர் கருவூலத்திற்கு கொண்டு வந்தனர். தங்க கட்டிகளின் மதிப்பு ரூபாய் 4 கோடிக்கு மேல் இருப்பதை அறிந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவபாலன், காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வகுமார் ஆகியோர் மாவட்ட கருவூலத்திற்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்து உரிய பாதுகாப்போடு கொண்டு சென்றனர். இரவில் 4,51,00,000 மதிப்பீட்டில் பிடிபட்ட தங்க கட்டிகள் திருப்பத்தூர் பகுதிகளில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த ஆய்வின் போது எஸ்எஸ்கோட்டை காவல் ஆய்வாளர் லட்சுமி நம்ம வண்டி அவங்க இங்க இருக்கு, வெயிட் பண்ண சொல்லுங்க. வாங்கிட்டாங்க அவங்க இல்ல அவங்க கமெண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கமெண்ட் நமக்கு அவங்க கேட்டு சொல்றீங்க. ஒரு வாரத்தை நாமளே சொல்றது பதிலா அந்த சாட்டி கேட்டு